வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. இன்றைய செய்திவீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. பிப்ரவரி 14 என்ற இன்றைய அடையாளம் காதலர் தினம் என்ற அடையாளத்துடன் இணைந்தே வரும் பின்னணியில் நாடுகளுக்கு இடையிலான புதிய வணிக காதல்கள், ஏற்கனவே இருந்த அவ்வாறான காதல் தடத்தின் ஊழல்கள் குறித்த புதிய செய்திகளும் உலக பரப்பில் வெளிவந்து கொள்கின்றன. அந்த வகையில் அமெரிக்காவில் 2.0 டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சியில் இந்தியாவுடனான புதிய உறவுகளில் ஒன்றாக அந்த நாட்டுக்கு தனது அதிநவீன போர் விமானங்களில் ஒன்றான F-35 ரக போர்க்கலங்கள் விற்பனை செய்யப்படும் என்ற அமெரிக்க செய்தி அதன் தலையாரி டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து வந்திருக்கின்றது. F-35 ரக போர் விமானங்கள் அமெரிக்காவின் மிகவும் செலவீனம் மிகுந்த பாதுகாப்பு திட்டம் என்பது மட்டுமல்ல, அந்த போர் வான்கலங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனமான லொக்கீட் மார்ட்டினுக்கும் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டும் விமானமாகும். இந்த வாரம் இந்தியாவில் இடம்பெற்ற ஒரு வான் கண்காட்சியில் F-35 லைட்னிங் II விமானம் காட்சிப்படுத்தப்பட்ட நிலையில் இந்தியாவுக்கும் F-35 ரக போர்க்கலங்கள் விற்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் புதியதொரு செய்தியை நேற்று சொன்னார். இனிவரும் காலத்தில் இந்தியாவுக்கான அமெரிக்க இராணுவத்துறை சார்ந்த விற்பனை பல பில்லியன் டாலர்களால் அதிகரிக்கப்படும் என்ற செய்தியை சொன்ன ட்ரம்ப் அதன் உபரி இணைப்பாகத்தான் F-35 ரக போர் விமானங்களின் விற்பனை குறித்தும் பேசினார். தற்போது இந்தியாவுடனான அமெரிக்க வணிகத்தில் ஏறக்குறைய $100 பில்லியன் அளவுக்குரிய தொகை அமெரிக்காவுக்கு பாதகமாக இருப்பதாக விசனப்பட்ட ட்ரம்ப் நீண்ட காலமாகவே தொடரும் இவ்வாறான ஏற்றத்தாழ்வை நிவர்த்தி செய்வதற்கான பேச்சுக்களை ஆரம்பிக்க தானும் மோடியும் உடன்பாடு கொண்டதாகவும் அறிவித்துக் கொண்டார். இன்று உலகம் காதலர் தினத்தை கடக்கும் நிலையில் இந்தியாவுக்கு F-35 என்ற ரோஜாவை நீட்டி தனது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற காதலை இந்தியாவுக்கு ட்ரம்ப் திணிப்பதும் தெரிகிறது. மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை தள்ளி வைக்கும் வகையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை இறுக்கமாக வைத்திருக்க ட்ரம்புடன் அவர் ஒரு உடன்பாடையும் கண்டுகொண்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை மையப்படுத்தி நேற்று வாஷிங்டனில் ட்ரம்புக்கும் மோடிக்கும் இடையில் கண்டுகொள்ளப்பட்ட இந்த உடன்பாடானது சீனாவுக்கு தனது தீவில் புதிய இடங்களை வழங்க ஆசைப்படும் ஸ்ரீலங்காவுக்கு மறைமுகமான ஒரு கசப்பு செய்தியாக மாறும் என்பதிலும் ஐயமில்லை. வாஷிங்டனில் நேற்று மோடி ட்ரம்ப் சந்திப்பு காட்சிகள் தெரிந்த பின்னணியில் தனக்கு டொனால்ட் ட்ரம்பிடம் பிடித்த ஒரு விடயமே அவர் தேசிய நலனை முன்னரங்கில் முன்வைக்கும் விடயம்தான் என மோடி ஒரு பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டார். அதாவது மோடி முன்னகர்த்தும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கை தனக்கு மிகவும் பிடித்து விட்டதாக குறிப்பிட்டார் மோடி. ட்ரம்பிடமிருந்து தான் இந்த விடயத்தை கற்றுக்கொண்டதாகவும் ட்ரம்பை போலவே இந்தியாவின் தேசிய நலனையும் தான் முன்னிறுத்த முயல்வதாகவும் மோடி சொல்லிக் கொண்டார். ஆகையால் என்னதான் இலங்கை தீவுக்கு தனது அயலவருக்கு முன்னுரிமை திட்டத்தில் பெரியண்ணர் அள்ளி நிதிகளையும் பொருளாதார உதவிகளையும் வழங்கிக் கொண்டாலும் இந்தியாவின் தேசிய நலனுக்குத்தான் முக்கியம் என்ற செய்தியை நேற்று வாஷிங்டனில் மோடி தெரிவித்தமை கொழும்பும் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாகும். அதாவது நரேந்திர மோடி எதிர்வரும் மாதங்களில் சின்னத்தம்பியான இலங்கை தீவுக்கு பயணப்பட திட்டமிடும் நிலையில் சின்னத்தம்பி வீட்டின் அதானி குழுமத்துடன் ஏருக்கு மாறாக கொழும்பு அதிகார மையம் நடந்து கொண்டால் என்ன நடக்கும் என்ற ஒரு நிலையில் மோடியும் இந்தியாவுக்கான தேசிய நலனை முன்னிறுத்தி நகர தலைப்படுவதாக சொல்லிக் கொள்கிறார். இலங்கையில் அதானி குழுமத்தின் திட்டங்கள் உரசலுக்கு உள்ளாக்கப்படும் நிலையில் இந்த விடயங்கள் இந்தோ ஸ்ரீலங்கா ராஜதந்திர தடத்தில் ஒரு முள்ளாக குத்திவிடக் கூடாது என்பதற்கான புதிய அவதானங்களும் இந்த வணிக காதல் நிலையில் உள்ள ஊழல்களும் அடுத்தடுத்து வருவதையும் இன்றைய காதலர் தினத்தில் அவதானிக்க முடிந்தது. அந்த வகையில் அதானி குழுமம் இலங்கையின் வடபகுதியில் தான் மேற்கொள்ள இருந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களில் இருந்தும் ஸ்ரீலங்காவின் தென்பகுதியில் மேற்கொள்ள இருந்த சில மின் திட்டங்களில் இருந்தும் விலகிக் கொள்வதாக நேற்று பரபரப்பான செய்திகள் வந்த நிலையில் இந்த விடயத்தில் அடுத்த வாரம் இந்தோ ஸ்ரீலங்கா பேச்சுக்கள் இடம்பெற உள்ளதாக இன்று புதிய செய்திகள் வந்துள்ளன. அதாவது வடக்கின் மன்னார் மற்றும் பூநகரி காற்றாலை திட்டங்களுடன் தெற்கின் மின்வலையமைப்பு மீளமைப்பு திட்டங்களில் இருந்து தமது நிறுவனம் விலகிக் கொள்வதாக இந்திய பெரியண்ணர் வீட்டின் பெரிய நிறுவனங்களில் ஒன்றான, அதுவும் பிரதமர் மோடியின் பிரியத்துக்குரிய நண்பர்களில் ஒருவரான அதானியின் நிறுவனம் இலங்கையில் ஒரு ஊழலை வெளிப்படுத்திய நிலையில் அடுத்த வார பேச்சுக்கள் அதானி நிறுவனத்தின் இந்த ஊழலை புரிந்து கொண்டு மீண்டும் அதன் திட்டங்களை இலங்கையில் முன்னகர்த்தி கொள்வதற்குரிய புதிய நிலைமையொன்றை உருவாக்கவும் கூடும். இலங்கையில் அரத பழசாக உள்ள மின்வலையமைப்பில் ஒரு குரங்கு ஏற்படுத்திய அனர்த்தங்களால்
கடந்த வாரம் நாடளாவிய ரீதியில் மின்தடை ஏற்பட்டு இனிமேல் அதனால் ஏற்பட்ட மின்தடை தொடராது என்ற ஆசுவாச செய்தி வந்த நிலையில் இலங்கையின் மின்திட்ட நிர்மாணங்களில் இருந்து விலகிக் கொள்வதான அதானியின் செய்தியும் இந்த செய்தி வந்த பின்னர் அதில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் கொழும்பிலிருந்து புதிய செய்திகள் வருவதையும் அவதானிக்க முடிகிறது. இதற்கிடையே எதிர்வரும் ஞாயிறன்றும் இலங்கையில் மின்தடை வருமா என்ற ஒரு எள்ளலை இன்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்திய ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று ஸ்ரீலங்கா மின்சார சபையின் பிரதான கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று நிலைமைகளை நோட்டமிட எதிர்க்கட்சியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவொன்றையும் தயார்படுத்தி இருந்தமை வேறு விடயம். நாட்டின் மின் உற்பத்தி தொடர்பாக தற்போதுள்ள நிலைமையை கண்டறிவதே எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழுவின் இந்த திக்விஜயத்தின் நோக்கம் என சஜித் தரப்பு சொல்லிக் கொண்டாலும் இயன்றவரை இந்த விடயத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயங்களை தேடிக்கொள்ள முயல்வதும் தெரிகிறது. இதற்கிடையே இலங்கையின் மின் நிர்மாண திட்டங்களிலிருந்து விலகுவதாக அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் எனப்படும் அதன் பசுமை மின்திட்ட நிறுவனத்தின் செயலாளர் பிரக்னேஷ் தர்ஜி ஸ்ரீலங்காவின் முதலீட்டு சபை தலைவர் அர்ஜுன ஹொகாரத்துக்கு நேற்று முன்தினம் எழுதிய கடிதம் அரசாங்கத்தின் பார்வைக்கு செல்ல முன்னரே நேற்றே அது ஊடகங்களுக்கு கசிந்தமை ஏகேடிஆர் தரப்பின் சிஸ்டம் சேஞ்ச் இன்னமும் இலங்கை தீவில் உருவாகி கொள்ளவில்லை என்ற செய்தியையும் சொல்லியுள்ளது. மேல் மட்டங்களுக்கு அனுப்பப்படும் இரகசிய கடிதங்கள் அரசாங்கத்தின் பார்வைக்கு செல்ல முன்னரே அவ்வாறான கடிதங்கள் வெளியே பரகசியமானவை, பழைய சிஸ்டம் தான் இன்னமும் இலங்கையில் உள்ளதென்ற விடயத்தை சொல்லாமல் சொல்லியுள்ளது. புரோட்டோகால் எனப்படும் நெறிமுறைகளின்படி ஒரு நாட்டில் இவ்வாறான முக்கிய முதலீட்டு திட்டங்கள் உருவாக்கப்படும் போதோ அல்லது அவ்வாறான திட்டங்கள் கைவிடப்படும் போதோ குறித்த நாட்டின் நிதியமைச்சகம் முதலில் அதன் அரச தலைவருக்கு இந்த விடயங்களை தெரிவிக்க வேண்டும். அதன் பின்னர்தான் குறித்த தரப்புகள் இவற்றை ஊடகங்களுக்கு அதிகாரபூர்வமாக அறிவித்துக் கொள்ளவும் வேண்டும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இது தலைகீழாக நடந்துள்ளது. அதானி குழுமம் இலங்கையின் திட்டங்களில் இருந்து வெளியேறுவது குறித்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான ஏகேடிஆர் மற்றும் அவரது கைகளில் உள்ள நிதி அமைச்சகத்திடம் இந்த விடயம் போக முன்னரே அது ஊடகங்களுக்கு கசிந்துவிட்டது. ஒன்றில் இந்த கடிதம் ஸ்ரீலங்காவின் முதலீட்டு சபையில் இருந்து கசிந்திருக்க வேண்டும், அல்லது இந்த விடயம் இலங்கை ஊடகங்களில் ஒரு அதகலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற இலக்குக்காக அதானி குழுமத்தின் ஊடாகவே இலங்கையில் இது திட்டமிட்ட ரீதியில் கசிய விடப்பட்டிருக்கவும் கூடும். இப்போது இந்த விடயத்தில் குதிரையோடிய பின்னர் லாயத்தை பூட்டும் இன்னொரு நகர்வாக இரகசியமான இந்த கடிதம் பரகசியமாக கசிந்த இந்த நகர்வுக்கு யார் பொறுப்பு என்பதை தேடி பிடிக்க ஏகேடிஆர் தரப்பு விசாரணைகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்கிடையே இவ்வாறான கடித கசிவு குறித்து இந்த பதிவு பதியப்படும் வரை ஸ்ரீலங்காவின் முதலீட்டு சபை தொடர்ந்தும் மௌனத்தை காக்கவே செய்தது. இதற்கிடையே இன்னும் 3 நாட்களில், அதாவது எதிர்வரும் திங்கட்கிழமை 17ஆம் தேதி தான் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ள வரவு செலவு திட்டத்திற்குரிய கூட்டல் கழித்தல்களை நேற்று தனது முக்கிய சகபாடிகள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் சகிதம் மேற்கொண்ட ஏகேடிஆர் இந்த கலந்து ஆய்வுகளின் போது இந்த கடிதத்தின் கசிவு குறித்து சீற்றம் கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய அமீரகத்துக்கான பயணத்தை முடித்து நாடு திரும்பிய கையுடன் பாதீட்டு திட்டங்களை இறுதிப்படுத்துவதற்கான நகர்வுகளில் ஏகேடிஆர் உள்ள நிலையில் ஏகேடிஆரின் இந்த வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் பொருளாதார நிவாரணங்கள் மற்றும் வேதன உயர்வுகளுக்கான எதிர்பார்ப்புடன் மக்கள் காத்திருப்பதையும் காண முடிகிறது. ஏகேடிஆர் எதிர்வரும் திங்களன்று திறக்கவுள்ள இந்த பாதீட்டு பண்டோரா பெட்டியை பார்த்த பின்னர்தான் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்துக்காக வைக்கவுள்ள வாக்குப்பட்டிகளில் மீண்டும் ஒருமுறை போடு உள்ளடி திசைகாட்டிக்கு என்ற வகையில் ஒரு முடிவை எடுப்பதா இல்லையா என்பதை இலங்கை தீவில் உள்ள கணிசமான வாக்காளர்கள் தீர்மானிக்கவும் கூடும். இது எவ்வாறோ இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று இடம்பெறும் வகையிலான உற்றுநோக்கலை இன்னும் தீவிரப்படுத்தும் வகையில் இந்த தேர்தலை நடத்த தேவைப்படும் விசேட சட்டமூலம் நாட்டின் அரசியலமைப்புக்கு முரணாக இல்லை என்பதால் குறித்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பல மூலம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் வழங்கிய நிலைப்பாடும் இன்று நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் தனக்கு உள்ள பெரும்பான்மை பலத்துடன் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தி கொள்ளும் வகையில் புதியதொரு சட்டத்தை ஏகேடிஆர் தரப்பு சுலபமாக நகர்த்தி கொள்ளும் என்பதையும் எதிர்பார்த்து கொள்ளலாம். ஆகமொத்தம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தி கொள்ளும் வகையிலான கட்டியங்கள் கூறப்படுவது தெளிவாகவே தெரிகிறது. இதற்கிடையே இந்த தேர்தல் களத்தில் வடக்கில் ஆதாயங்களை பெற முடியுமா என்பதற்காக உள்ளூரில் மண்டை உடைப்புகளை செய்யும் சுயேட்சைகளும் அவர்களின் ஆதரவு வலையமைப்புகளும் தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல்வாதிகளையும் தேசியம் சார்ந்த ஊடகங்களையும் வசைபாடியபடியே தமது இலக்குகளுக்காக நகர்வது வேறு விடயம்.
சரி, மீண்டும் அதானியின் நகர்வுகளுக்கு திரும்பிக் கொண்டால், ஊடகங்களுக்கு நேற்று பகிரங்கப்படுத்தப்பட்ட அதானி நிறுவனத்தின் ஊழல் கடிதத்தில் இலங்கையின் திட்டங்களில் இருந்து தாம் விலகிக் கொள்வதான முடிவு வஞ்ச புகழ்ச்சி சொல்லாடல்களுடன் சொல்லப்பட்டிருந்தது. தமது நிறுவனம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவுடன் 14 சுற்று பேச்சுக்களை நடத்தி கொண்டாலும் இலங்கையில் தமது திட்டங்களை மேற்கொள்ள இதுவரை அனுமதி வழங்கப்படாத நிலைமை தமது நிறுவனத்துக்கு விரக்தியை ஏற்படுத்திக் கொள்வதாக இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கையின் இறையாண்மை உரிமைகளையும் அதன் தெரிவுகளையும் முழுமையாக மதித்துக் கொள்ள விரும்பும் தமது நிறுவனம் இந்த திட்டங்களிலிருந்து மரியாதையுடன் விலகிக் கொள்வதாக அதானிக்காரர்கள் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறாக அதானியின் கடிதம் வெளிப்பட்ட பின்னர் இந்த விடயத்தில் அரசாங்கம் சுதாகரித்துக் கொண்டதன் அடிப்படையில் அடுத்த வாரம் இது தொடர்பான புதிய பேச்சுக்களம் ஒன்று இந்தோ ஸ்ரீலங்கா தடத்தில் நடத்தப்பட உள்ளதான புதிய செய்திகள் வந்துள்ளன. ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை அதானியின் இந்த விடயம் புலிவாலை பிடித்த கதையாகிவிட்டது. அதானியின் திட்டங்களை முன்னகர்த்தினால் உள்ளூரில் சிக்கல் வரும் என்ற ஒரு விடயமும், அதேபோல அதனை கைவிட்டால் பெரியனரின் எதிர்ப்பை தான் எதிர்நோக்க வேண்டும் என்ற வெளியக சிக்கலும் ஏகேடிஆர் தரப்பை தீண்ட தலைப்படுகின்றது. இதனால் தான் இப்போது ஏகேடிஆரின் அரசாங்கம் சற்று பொறுங்கள் என்ற ஒரு மறைமுக செய்தியை அதானி தரப்புக்கு சொல்லி இந்த திட்டங்கள் குறித்து மேலதிகமான விவாதங்களை நடத்தி கொள்வோம் என்ற ஒரு ஒலிவ் கிளையை நீட்டுவதாக தெரிகிறது. அதானியின் மின் திட்டங்களால் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை முதல் 20 வருடங்களுக்கு கொள்முதல் செய்வதற்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை மிக மிக அதிகமானது என்ற எதிர்ப்பு இலங்கையின் அரசியல்வாதிகளால் வெளிப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த விடயத்தில் புதிய பேச்சுக்களை நடத்தி அதில் ஒரு சமரசத்தை கண்டு அதானியின் நிர்மாண திட்டங்களுக்கு ஓகே சொல்லிக்கொள்ள ஏகேடிஆர் தரப்பு தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. அதானியின் விடயத்தில் மட்டுமல்ல, 2009 ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட முக்கியமான ஊடகரான லசந்த விக்ரமதுங்கவின் கொலையுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களின் விடுதலை விடயத்திலும் இப்போது அரச தரப்பு ஒரு ஜூவடிவ திருப்பத்தை எடுத்திருக்கிறது. அந்த வகையில் லசந்தவின் கொலையுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களின் விடுதலை தொடர்பாக தன்னால் முன்னர் வழங்கப்பட்ட உத்தரவை இடைநிறுத்தம் செய்யுமாறு ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் ஒரு ஜூவடிவ திருப்பத்தை எடுத்திருக்கிறார். கடந்த மாத இறுதியில் ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க லசந்தவின் கொலை தொடர்பாக தடுத்து வைக்கப்பட்ட 3 சந்தேக நபர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை கைவிட்டு அவர்களை விடுதலை செய்யுமாறு பரிந்துரைத்த நிலையில் அந்த பரிந்துரை இலங்கையில் கடுமையான எதிர்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் இந்த விடயம் கடுமையாக அதிர்ந்த நிலையில் லசந்த விக்ரமதுங்கவின் குடும்பத்துக்கு நீதியை வழங்க தமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் 2வது தலையாரியான பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு உறுதியை வழங்கிக் கொண்டார். இவ்வாறாக ஒரு உறுதிமொழியை நாடாளுமன்றத்துக்கு வழங்கிய பிரதமர் ஹரணி அமரசூரிய தலையாரி ஏகேடிஆரிடம் இந்த விடயத்தை கொண்டு சென்று அவரூடாக சட்டமாதிபருக்கு ஒரு அழுத்தத்தை வழங்கியதால் தான் சட்டமாதிபர் தற்போது சந்தேக நபர்களுக்கு விடுதலை இல்லை என்ற ஒரு ஜூவடிவ திருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஆனால் சட்டமாதிபர் வெளிப்படுத்திய இந்த ஜூவடிவ திருப்பம் நிச்சயமாகவே ஏகேடிஆர் தரப்புக்கு இன்னொரு புதிய பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதை மறக்க முடியாது. ஏனென்றால் இலங்கையிலும் அனைத்துலக ரீதியிலும் முக்கியமான உற்றுநோக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய வழக்கு சார்ந்த முடிவுகளை இவ்வாறாக எடுத்தோம் கவிழ்த்தோம் என சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் நாட்டின் சட்டமா அதிபர் இருப்பதால் அவ்வாறாக எடுத்தோம் கவிழ்த்தோம் என சில முடிவுகளை எடுக்கக்கூடியவரை ஏன் பதவி நீக்கம் செய்யக்கூடாதென்ற முக்கிய வினாவுடன் இந்த விடயம் ஏகேடிஆரின் தரப்புக்கு புதிய சிக்கல்களை எழுப்புவதை பகிரங்கமாகவே கண்டுகொள்ள முடிகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பால் உக்ரைன் கைவிடப்படும் என்ற நிலை உறுதிப்படுத்தப்படுவது ஐரோப்பாவை அலற வைத்தாலும் உக்ரைனை கவலைப்படுத்த வைத்தாலும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தமக்கு இடையிலான தொடர்பாடல்களை தீவிரமாக ஆரம்பிக்க தலைப்படுகின்றன. அதன் அடிப்படையில் இன்று அமெரிக்க ரஷ்ய அதிகாரிகள் ஜெர்மனியின் மூனிச்சில் சந்தித்து பேசுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை நேற்று அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த சந்திப்புக்கு உக்ரைன் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் எச்சரிக்கையாக இருக்குமாறு நேற்று டொனால்ட் ட்ரம்புக்கு உக்ரைனிய அரசு தலைவர் வோலடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு கோரிக்கையை விடுத்த நிலையில் மூனிச் நகரில் அமெரிக்க ரஷ்ய அதிகாரிகளின் இந்த சந்திப்பு இடம்பெறுகின்றது. இந்த நிலையில் ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்குரிய பேச்சு தடங்களில் உக்ரைனும் பங்கெடுக்கும் என்றும் ட்ரம்ப் நேற்று தெரிவித்தார். உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர விளாடிமிர் புட்டின் விரும்புவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் அவர் அவ்வாறு சமாதானத்தை விரும்பிக் கொள்ளவில்லை என்றால் அவர் அதனை தன்னிடம் நேரடியாகவே சொல்லிக் கொள்வார் என்றும் சொன்னார். டொனால்ட் ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் இடையில் உருவாகும் இந்த புதிய தடம்
ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனியர்களும் எவ்வாறான ஒரு நிலையை விரும்பிக் கொள்ளவில்லையோ அவ்வாறான ஒரு நிலையைத்தான் வேறு வழியின்றி உருவாக்கியுள்ளது. அதாவது ரஷ்யாவுடனான பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் முன்னரே டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அரசு தலைவர் புட்டினை வலிமையான ஒரு நிலையில் வைக்க தலைப்படுவதான விசனங்கள் ஐரோப்பிய நாடுகளையும் உக்ரைனையும் கவலைப்படுத்துகிறது. இப்போதைய நிலையில் விளாடிமிர் புட்டினின் கட்டளைக்கு அமெரிக்கா சரணடைவதாக தோன்றுவதால் கடுமையான ராஜதந்திர கொந்தளிப்பான காலகட்டத்துக்குள் ஐரோப்பாவும் நுழைகின்றது. இதனால் தான் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரான் அமைதி என்பது உக்ரைனின் சரணடைதலுக்கு சமம் என புதிய எச்சரிக்கையை எழுப்பியுள்ளார். அத்துடன் விளாடிமிர் புட்டின் போர் நிறுத்தம் ஒன்றுக்கு உண்மையாக தயார் நிலையில் இருக்கின்றாரா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். உக்ரைனை சரணடைய வைப்பதற்கு சமனான அமைதி அனைவருக்கும் ஒரு கெட்ட செய்தி என குறிப்பிட்ட இமானுவேல் மெக்ரான் இந்த விடயத்தில் டொனால்ட் ட்ரம்புக்கு மறைமுகமான ஒரு செய்தியை அனுப்பியதுடன் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.